சென்னை திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் திருடப்பட்ட சொகுசு கார்கள் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து போலீசார் பறிமுதல் செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா நகர் மற்றும் திருமங்கலம் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் சர்வீஸ் சென்டர்களில் விடப்பட்ட 3 சொகுசு கார்கள் திருடப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக திருமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய பிரபல சொகுசு கார் திருடன் சட்டேந்திர சிங் ஷெகாவத் ஜூன் 12ஆம் தேதி புதுச்சேரியில் வைத்து கைது செய்யப்பட்டார். விசாரணையில் 20 வருடங்களுக்கு மேலாக இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் சொகுசு கார்களை மட்டும் குறிவைத்து திருடி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் திருமங்கலம் வட்டாரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திருடப்பட்ட 3 சொகுசு கார்கள் குறித்து தேடுதல் வேட்டை நடத்தினர். அவர் வட இந்தியாவில் விற்ற 3 சொகுசு கார்களில் ஒரு கார் பாகிஸ்தான் பார்டர் பகுதியான ராஜஸ்தான் மாநில எல்லையில் மீட்கப்பட்டுள்ளது. அந்த காரின் பதிவு எண் மற்றும் தோற்றம் முற்றிலும் மாற்றப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருந்தபோது அதனை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னையில் திருடப்பட்ட சொகுசு கார்கள் பாகிஸ்தான் வரை பயணித்து விற்பனைக்கு போன சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஒரு 4 நாள்ல இந்த வண்டி இங்க திருடப்பட்டு ராஜஸ்தான் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆஃப் ப்ராசஸ் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த அக்யூஸ் செகாவத் சத்யேந்திர சிங் ஷெகாவத் அவனை அரெஸ்ட் பண்ணது 19/7/2025 அவனை அரெஸ்ட் பண்ணி புழலில் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி அவர் ரிமாண்ட் பண்ணி புழலில் இருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்பெஷல் டீம் போன மாதம் 12/8/2025 அன்னைக்கு அந்த ஸ்பெஷல் டீம் ராஜஸ்தான் வரைக்கும் போயிட்டு இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச பிறகு இப்போ எனக்கு போன சனிக்கிழமை 30/8/2022 வண்டி பாகிஸ்தான் பார்டர் பார்மர் அப்படின்ற ஊர். பாகிஸ்தான் பார்டர்னா ராஜஸ்தான் பார்மர்ன்றது ராஜஸ்தான் டிஸ்ட்ரிக்ட். அங்கேருந்து ஒரு அடுத்த 20 கிலோமீட்டர்ஸில் பாகிஸ்தான் பார்டர். அங்கே போனவொடனே எனக்கு இன்டிமேஷன் கொடுத்தாங்க. நான் இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போயிட்டு எங்களுடைய அண்ணா நகர் டிசி மிஸ்டர் உதயகுமார் ஐபிஎஸ் அவருடைய அறிவுறுத்தலின்படி அதுக்கப்புறம்